ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஒரு சூப்பரான லிரிக்ஸ் வீடியோவை எப்படி இன்ஸ்டாட் ஆப்பில் உருவாக்கலாங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தர போகிறேன். அதெல்லாம் எப்படிங்கிறத பார்க்க முடியும் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்குள்ள போகலாம். சரி, ஓகே கைஸ், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி ஒரு லிரிக்ஸ் வீடியோ உருவாக்குறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டாட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்து வீடியோங்கிற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி நியூங்கிற இந்த நியூ ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டு நம்ம வீடியோக்கான பேக்ரவுண்ட் வந்து நம்ம ஃபஸ்ட் வந்து இப்போ சூஸ் பண்ணிப்போம். ஸோ அதுக்கு நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னா, நம்ம வீடியோக்கான பேக்ரவுண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம செலக்ட் பண்ணிட்டு டெக் ஆப்ஷன் கொடுத்துறேன். ஸோ நம்ம கொடுத்தோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நம்ம வீடியோக்கான பேக்ரவுண்ட் வந்து கிடச்சிட்டு, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி அந்த லிரிக்ஸ் வீடியோக்கான பேக்ரவுண்ட் கிடச்சிட்டு, இதே மாதிரி தான் நீங்களும் வந்து என்ன பண்ணணும்னா, இது மாதிரி நிறைய பேக்ரவுண்ட் வந்து ஆன்லைனில் கிடைக்கும். ஸோ அதில் உங்களுக்கு எந்த பேக்ரவுண்டு பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட விருப்பம் தான் இந்த பேக்ரவுண்டில் நீங்கள் எந்த மாதிரி பேக்ரவுண்டு தோணுதோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணால், இந்த மாதிரி பேக்ரவுண்ட் இமேஜ் செட் பண்ணதுக்கப்புறமா இந்த வீடியோக்கான இந்த இமேஜுக்கான டியூரேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அதாவது உங்களோட லிரிக்ஸ் வீடியோ இவ்வளோ லென்த்தாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இதோட டைமிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கு இந்த ரைட் சைடு பார்த்த மாதிரி ஒரு ஆரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இப்படி இழுத்து விடுங்க. இந்த மாதிரி இழுத்து விட்டிங்கன்னா அந்த இமேஜோட டியூரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களோட லிரிக்ஸ் வீடியோ இவ்வளோ லென்த்தாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நான் வந்து இப்போ பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து செட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கான டியூரேஷன் செட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம லிரிக்ஸ் வீடியோக்கான இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். அதுக்கு நான் வந்து இதில் வந்து பிஐபின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இப்போ நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபோட்டோஸ்லாம் வந்து வரும். அதில் நீங்கள் எந்த இமேஜ் வச்சு லிரிக்ஸ் வீடியோ ஆக போகிறீங்களோ அந்த இமேஜ் வந்து இப்போ சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த இமேஜ் வந்து இப்போ வந்துட்டு இதோட சைஸ் வந்து இப்போ நான் கூட குறைச்சி வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் எந்த இமேஜ் வச்சு லிரிக்ஸ் வீடியோ உருவாக்க போகிறீங்களோ, யாருக்கு வந்து லிரிக்ஸ் வீடியோ உருவாக்க போகிறீங்களோ அவங்களோட இமேஜ் வந்து இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா, இதை வந்து கட் அவுட் பண்ணணும். நீங்கள் வந்து ஆல்ரெடி கட் அவுட் பண்ணி வச்சுருக்கீங்க, அதாவது வந்து இந்த பேக்ரவுண்ட் வந்து எரேஸ் பண்ணுறது, இந்த மாதிரி பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இதில் வந்து கட் அவுட்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இங்கே பாருங்கள், இதில் வந்து கட் அவுட்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கும். இதை வந்து இப்போ நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணிவிட்டு கட் அவுட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கொடுத்துருங்க. இதை கொடுத்தோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த இமேஜோட பேக்ரவுண்ட் வந்து அப்படியே ரிமூவ் ஆகிட்டு அந்த இமேஜை மட்டும் நமக்கு தனியாக கிடச்சிது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கட் அவுட் பண்ணிக்கணும். இதே நீங்கள் ஆல்ரெடி கட் அவுட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அதை டேரெக்டாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிட்டு ஸோ இந்த மாதிரி வந்து கட் அவுட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இதில் வந்து அடுத்து மாஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குது பார்த்தீங்களா, நல்லா பார்த்துக்கோங்க. மாஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் பாருங்கள், இந்த மாதிரி மாஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டூல் வந்து இப்போ நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நிறைய மாஸ்க் கொடுத்துருப்பாங்க. இதில் 4ஆவதாக சர்க்கிள் ஷேப்பில் ஒரு மாஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாஸ்க் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். வேறு எந்த மாஸ்க்கும் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சர்க்கிள் ஷேப்பில் இருக்க இந்த மாஸ்க் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த சர்க்கிளோட சைஸ் வந்து இப்போ நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டு அதாவது வந்து அந்த இமேஜ் தெரிகிற மாதிரி நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், புரியுதுங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் சைஸை கூட குறைச்சி வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து என்ன பண்ணால், இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் இந்த மாஸ்க்கை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சைஸ் வந்து கூட அந்த மாஸ்கோட சைஸை இந்த மாதிரி கூட குறைச்சி வச்சுக்கணும். அதை நீங்கள் இங்கே அந்த மாதிரி மாஸ்கோட சைஸை மாற்றுறதுக்கு நீங்கள் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் இந்த டாப்லேயும் ரைட்லேயும் ஒரு ஆரோ மார்க் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கிளிக் பண்ணாலே போதும். உங்களுக்கு இதை நீங்கள் இழுத்து விட்டாலே அந்த மாஸ்கோட சைஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகும், புரியுதுங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்களும் அந்த மாஸ்கோட சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜ் தெரியிற மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், சரிங்களா. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ணால், கீழே பார்த்தீங்கன்னா ஷேடோ கொடுக்கறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது வந்து இப்போ டாப்லேயும் ரைட்லேருந்து ஆரோ மார்க்கு கொடுத்த மாதிரி கீழே வந்து ஷேடோ மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்து இப்போ இப்படி இழுத்து விடுங்க. இது இப்படி இழுத்து விட்டிங்கன்னா இந்த வீடியோக்கு வந்து இந்த இமேஜோட ஷேடோ வந்து நமக்கு கிடைக்கும், புரியுதுங்களா. அதாவது இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த இமேஜுக்கு மட்டும் தனியாக வந்து ஒரு ஷேடோ மாதிரி கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் அழகாக செட் பண்ணிக்கோங்க. ஸோ அழகாக இந்த இமேஜுக்கு ஒரு ஷேடோ மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு நம்ம இதோட சைஸை கொஞ்சம் கம்மி பண்ணிப்போம், ரொம்ப வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி நார்மலாக வச்சுக்கிட்டு இதோட சைஸ் இந்த ஷேடோ வந்து கொஞ்சம் கூட குறைச்சி வச்சுப்போம். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டோன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அழகாக கிடச்சிட்டு இந்த இமேஜுக்கு வந்து தனியாக ஒரு ஷேடோ மாதிரி கிடைக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா வச்சுப்போம். ஓகே, இந்த மாதிரி வச்சது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அழகாக இந்த நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி அந்த லிரிக்ஸ் வீடியோவில் உள்ள மாதிரி ஒரு இமேஜ் வந்து கிடச்சிட்டு, இந்த மாதிரி ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், மாஸ்க்கை கொடுத்துடணும். மாஸ்க்கை கொடுத்துட்டு அந்த சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த ஷேடோ வந்து கொடுக்கணும், புரியுதுங்களா. இந்த ஷேடோ ஆப்ஷனை நீங்கள் வந்து இழுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக ஷேடோ வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஷேடோ செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கு அடுத்து நம்ம வந்து என்ன பண்ணால், இதோட லென்த்தையும் வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணோம். அதுக்கு இந்த மாதிரி இந்த பிஐபிலையுமே வந்து அந்த செகண்ட் லேயரில் இருக்க பார்த்தீங்களா இந்த இமேஜ், இதுலேயுமே அந்த ஆரோ மார்க் வந்து கிளிக் பண்ணி இந்த ரைட் சைடு ஆரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி வீடியோ எண்டுங்கிறது கொடுத்துட்டிங்கன்னா இந்த இமேஜ் வந்து இந்த வீடியோட எண்டு வரைக்கும் நமக்கு வந்து செட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த இமேஜ் வந்து நம்ம செட் பண்ணிக்கணும். செட் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா அடுத்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்,
இந்த வீடியோக்கு வந்து ஒரு பெயிண்ட் எஃபெக்ட் ஒன்று கொடுக்கணும். நான் வந்து காட்டுறேன் பாருங்க. இப்போ மறுபடியும் வந்து பிஐபி டூலில் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ பிஐபி டூலில் கிளிக் பண்ணிவிட்டு இதில் போய் ஆடு கொடுத்துட்டு நான் வந்து ஒரு பெயிண்ட் எஃபெக்ட் வந்து இப்போ நான் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பெயிண்ட் எஃபெக்ட் வந்து ஆன்லைனில் நிறைய கிடைக்கும். இதையும் வந்து நீங்கள் ஆன்லைனில் எதாவது சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்கும். இதையும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் வந்து நம்ம என்ன பண்ணால் கட் அவுட் கொடுத்துக்கணும். அதாவது இந்த வெள்ளை கலரில் பேக்ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ ரிமூவ் பண்ணிட்டு அந்த எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ எல்லோ கலரில் இருக்க இதை மட்டும் வந்து எடுத்துப்போம் தனியாக. ஸோ இது மாதிரி எடுத்துகிட்டு என்ன பண்ணால் இது நல்லா கொஞ்சம் பெருசாக்கிப்போம் இந்த இமேஜில் உள்ள மாதிரி. ஸோ இந்த இமேஜுக்கு கொஞ்சம் செட் ஆகிற மாதிரி செட் பண்ணிவிட்டு என்ன பண்ணால் இதில் தான் வந்து நம்ம அந்த லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம், புரியுதுங்களா. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட்டு. ஸோ இந்த மாதிரி இதோட சைஸை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இமேஜுக்கு செட் ஆகிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டில் நம்ம செட் பண்ண பார்த்தீங்களா, ஃபஸ்ட் லேயரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இமேஜுக்கு கிளிக் பண்ணிடுவோம். இந்த மாதிரி கிளிக் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா அந்த எல்லோ கலரில் இருக்கிற அந்த எஃபெக்ட் வந்து பின்னாடி போயிடும். நம்ம ஃபஸ்ட்டில் இருக்க அந்த லேயர் வந்து முன்னாடி வந்துடும். அதாவது இந்த இமேஜ் வந்து முன்னாடி வந்துடும், அந்த பெயிண்ட் எஃபெக்ட் வந்து பின்னாடி போயிடும், புரியுதுங்களா. ஸோ நீங்கள் வந்து எந்த லேயரை தொட்டிங்களோ அந்த லேயர் வந்து ஃபஸ்ட்டில் வந்துடும், செகண்ட் லேயரில் வந்து பேக்ரவுண்டில் போயிடும். ஸோ அது மாதிரி அதுக்கு தான் வந்து இந்த பிஐபி வந்து கொடுக்குறது. இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு மறுபடியும் அந்த பெயிண்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணேன்னா அந்த பெயிண்ட் எஃபெக்ட் முன்னாடி வந்துட்டு அந்த இமேஜ் வந்து பின்னாடி போயிட்டு, இப்போ நான் இமேஜை கிளிக் பண்ணதும் அந்த இமேஜ் வந்து முன்னாடி வந்துட்டு பெயிண்ட் எஃபெக்ட் வந்து பேக்ரவுண்ட் போயிட்டு. ஸோ இது மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதையும் வந்து இந்த வீடியோட எண்டு வரைக்கும் நம்ம இந்த பெயிண்ட் எஃபெக்ட்டோட டியூரேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுவோம். ஸோ வீடியோ எண்டு கொடுத்தது இந்த வீடியோட எண்டு வரைக்கும் நமக்கு வந்துட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணால் நம்ம வந்து தேவையான எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த வீடியோக்கான லிரிக்ஸை வந்து இப்போ நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா மறுபடியும் அதே பிஐபி கொடுத்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க அந்த லிரிக்ஸ் வீடியோ வந்து இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நான் வந்து டேரெக்டாக ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இது வந்து இந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன் ஃபுல்லாக இருக்க மாதிரி இதில் வந்து ஒரு அளவுக்கு வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அந்த எல்லோ கலரில் எஃபெக்ட் பெயிண்ட் எஃபெக்ட் கொடுத்தோம்ல அதில் செட் ஆகணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணால் இந்த லிரிக்ஸ் வீடியோ வந்து பிளெண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் வந்து இல்லை பிளெண்டுன்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனுங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளாக் கலர் பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆயிரும். அதுக்கு பதிலாக அந்த லிரிக்ஸ் மட்டும் நமக்கு இப்போ தனியாக கிடச்சிடும், புரியுதுங்களா. இப்போ வந்து நான் ஃபஸ்ட்லேருந்து காட்டுறேன். நான் முன்னாடி வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு அந்த லிரிக்ஸ் வீடியோ வந்து இப்படி இருக்கும், புரியுதுங்களா. ஸோ இப்படி இருக்க லிரிக்ஸ் வீடியோ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த பிளாக் கலர் பேக்ரவுண்ட் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். அதுக்கு வந்து பிளெண்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு ஸ்க்ரீன் இது கொடுத்ததும் அந்த பிளாக் கலர் பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆயிரும். அந்த டெக்ஸ்ட் மட்டும் நமக்கு தனியாக கிடச்சிடும். இப்போ புரியுதுங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், அந்த டெக்ஸ்ட் அப்படியே கீழே ட்ராப் பண்ணி கொஞ்சம் கீழே இறக்கி அந்த எல்லோ கலர் பெயிண்ட் எஃபெக்ட் இருக்குல்ல அதில் வச்சுப்போம் இந்த மாதிரி, புரியுதுங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நீட்டாக அந்த டெக்ஸ்ட் மட்டும் நமக்கு தனியாக அந்த இதில் செட் ஆகாமல் வந்துட்டு இப்போ ஒரு நம்ம இதை வந்து ப்ளே பண்ணி பார்ப்போம் எப்படி அழகாக இருக்குன்னு. ஸோ கொஞ்சம் டெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் கூட குறைச்சி இருக்குது. ஸோ அதை நம்ம என்ன பண்ணால் அந்த இதுக்குள்ளே வர மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிப்போம். ஸோ இதோட சைஸ் வந்து இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணிப்போம். ஸோ நம்ம கூட குறைச்சி வச்சுப்போம். அப்படி இல்லைனா எல்லோ கலரில் இதோட சைஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிடும், புரியுதுங்களா. இந்த மாதிரி பெருசாக வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அழகாக அந்த டெக்ஸ்ட் வந்து அந்த எல்லோ கலர் அந்த பெயிண்ட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி செட் ஆகிடும், புரியுதுங்களா. ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து செட் பண்ணிப்போம். இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு வாட்டி ப்ளே பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா அப்படின்னா அழகாக அந்த எல்லோ கலர் பெயிண்ட்டுக்குள்ளே அந்த டெக்ஸ்ட் இருக்கும்போது சூப்பராக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட லிரிக்ஸ் வச்சும் உங்களுக்கு பிடிச்ச அந்த ஃபோட்டோ வச்சு நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம், புரியுதுங்களா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நினச்ச மாதிரி ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இல்லை வேறு எதுவும் நம்ம எக்ஸ்ட்ரா ஏதாவது வந்து எஃபெக்ட் இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணுவோம். இதுலேயே வந்து நம்மளோட ஃபுல் ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. அழகாக ஃப்ரேம் செட் பண்ணியாச்சு, அப்புறம் இமேஜ் செட் பண்ணியாச்சு, அந்த பெயிண்ட் எஃபெக்ட் லிரிக்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணியாச்சு. இருந்தாலும் கொஞ்சம் ஸ்க்ரீனில் பார்த்த அந்த லிரிக்ஸ் மாதிரி இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இதில் எக்ஸ்ட்ரா ஏதாவது கொஞ்சம் வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இந்த பிஐபிங்கிற இந்த டூலை கிளிக் பண்ணி இதில் போய்ட்டு ஒரு நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுக்க ஒரு ஹார்ட் எஃபெக்ட் வந்து நான் இப்போ வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இந்த ஹார்ட் எஃபெக்ட். இது அப்படியே ஸ்க்ரீன் ஃபுல்லாக இருக்கும்போது நல்லா ஃபுல்லாக செட் பண்ணிப்போம், நல்லா ஜூம் அவுட் பண்ணி செட் பண்ணிப்போம். செட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து என்ன பண்ணால் இந்த மாதிரி வந்து ஹார்ட் எஃபெக்ட் ஆன்லைனில் நிறையா கிடைக்கும். நீங்களும் வந்து அதே பார்த்து கூட நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் நம்ம வந்து இந்த மாதிரி ஹார்ட் எஃபெக்ட் வந்து டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணால் அந்த ஹார்ட் மட்டும் நம்ம வந்து தனியாக வரணும். ஒரு வாட்டி நீங்கள் இப்படி தள்ளி விட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக அந்த ஹார்ட்லாம் பறக்கிற மாதிரி இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நான் செட் பண்ண போனேன். ஸோ அதனால் நான் இப்போ வந்து என்ன பண்ணேன், அந்த ஹார்ட் மட்டும் நமக்கு வந்து தனியாக கிடைக்கணும். அதனால இந்த ஹார்ட் எஃபெக்ட்டில் கட் அவுட்டுங்கிற இதை கொடுத்துட்டு குரோமோன்னு ஒரு ரெண்டாவது ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, கட் அவுட் கொடுக்காதீங்க. குரோமோங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த சர்க்கிள் இருக்குல்ல இது வந்து இப்போ நீங்கள் நவுத்துன்னு வச்சுங்களேன், இந்த சர்க்கிளில் வந்து அந்த ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் வந்து அப்படி ரிமூவ் பண்ணிடும், புரியுதுங்களா. அதாவது இப்படி இருக்க அந்த ஒயிட் கலர் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு அந்த சர்க்கிள் இப்படி நவுத்திட்டிங்கன்னா அந்த ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆயிடும். அதுக்கப்புறமா கீழே இந்த ஸ்ட்ரென்த் இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாக செட் பண்ணிடுங்க.
ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு கீழே ஷேடோங்கிறது ஃபுல்லாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஷேடோ என்ன பண்ணால் அந்த பிளாக் கலரில் இந்த ஹார்ட்டையும் சேர்த்து வந்து கொண்டு வந்துடும். புரியுதுங்களா? ஷேடோ கம்மியாக இருக்கும்போது அந்த பிளாக் கலர் ஹார்ட் இருக்காது, அந்த ரெட் கலர் ஹார்ட் மட்டும்தான் இருக்கும். இதே இந்த ஷேடோ ஃபுல்லாக வச்சுட்டிங்கன்னா அந்த பிளாக் கலர் ஹார்ட் நமக்கு வந்து கிடைச்சிடும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதை டிக்கு கொடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான் நம்மளோட வேலை முடிஞ்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஹார்ட் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிச்சு. இப்போ நம்ம வந்து இதை ப்ளே பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. நம்ம ஆசைப்பட்ட மாதிரி நம்ம நினச்ச மாதிரி ஒரு லிரிக்ஸ் வீடியோ வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்படி தான் நீங்களும் உங்களோட ஃபோட்டோ வச்சு லிரிக்ஸ் வீடியோ வச்சு நீங்கள் வந்து லிரிக்ஸ்லாம் வச்சு லிரிக்ஸ் வீடியோ வந்து உருவாக்கிக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி, ஃப்ரீ தான். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க guys. இந்த வீடியோ சொன்ன மாதிரி தான். ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பேக்ரவுண்டுக்கு வந்து ஃப்ரேம் வந்து ஃபஸ்ட் ரெடி பண்ணிக்கணும். ஆன்லைன்லேயே வந்து நிறைய கிடைக்கும். ஸோ இது வந்து ஃபஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ண பார்த்தீங்க அப்படின்னா அந்த நமக்கு தேவையான இமேஜ் வந்து நம்ம வந்து கட் அவுட் பண்ணிக்கணும். அதாவது நம்ம வந்து எந்த இமேஜ் வச்சு லிரிக்ஸ் உருவாக்க போகிறோமோ அந்த இமேஜ் வந்து கட் அவுட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா அந்த எல்லோ கலர் பெயிண்ட் வச்சு ஒரு எஃபெக்ட்டும் அந்த ஹார்ட் எஃபெக்ட்டும் ஆட் பண்ணி நம்ம இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கணும். அவ்வளோதான். ஸோ ரொம்ப ரொம்ப இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு லிரிக்ஸ் வீடியோ தான். ஈஸியாக வந்து உருவாக்கிக்கலாம். ஸோ அவ்வளோதான் guys. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இதில் உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சொல்யூஷன் சொல்கிறேன் guys. சரி, ஓகே guys. இந்த வீடியோவில் தான் நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.